ஓம் சாய்ராம். சமீபத்தில் ஒரு சாய் சகோதரியின் வியாழக்கிழமை விரத பூஜையை பாபா எங்கனம் ஏற்று ஆசீர்வாதம் புரிந்தார் என்ற அற்புதத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த சகோதரி வியாழக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்திலேயே பாபாக்கு விளக்கேற்றி வைத்து பூஜைகள்லாம் செஞ்சிருக்காங்க. மற்ற வேலைகள்லாம் முடிச்சிட்டு பாபாக்கு அரிசி மாவும் வெல்லமும் கலந்த இனிப்படைகளை செஞ்சிருக்காங்க. அதையே தனக்கு காலை உணவாகவும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி போகும்போது இவங்களுக்கு ஒரு பாக்ஸ்லயும் இவங்க ஃப்ரெண்டுக்காக ஒரு தனி பாக்ஸ்லயும் போட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு வழக்கமா இவங்களோட பயணம் செய்யற ஃப்ரெண்டு அன்னைக்கு வரல. இவங்க ட்ரெயினை விட்டு இறங்கி ஆபீஸ்க்கு நடந்துட்டு இருக்காங்க. பல வருடமா போற வழிதான் அது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாய் வருது. ஒரு சிறிய நாய் தான். இவங்க பின்னாடியே வருது. சிறிது நேரம் கழித்து இவங்கள ஒரு சுத்தி சுத்தி அவங்களோட லஞ்ச் பேக்கை வாசனை பிடிக்குது. இவங்க திரும்பவும் ஒரு 2 அடி நடக்கிறாங்க. திரும்பவும் அந்த நாய்க்குட்டி இவங்களோட லஞ்ச் பேக்கையே வாசனை பிடிக்கிறது. இவங்களுக்கு வாசனை பிடிக்கிற அளவுக்கு அதுல எதுவும் இல்லையேன்னு தோணுது. ஆனா உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, பாக்ஸ்ல இனிப்பு அடை வச்சிருக்கோம்ல, ஒருவேளை அந்த அடையை இந்த நாய்க்குட்டி கேக்குதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த நாய்க்குட்டிக்கு போடாம திரும்பவும் நடக்கிறாங்க. ஆனா உடனே இவங்களுக்கு இன்னொரு யோசனை வருது. பாபா தான் அந்த நாய்க்குட்டி உருவத்துல தன்னோட உணவை ஏற்றுக்க வந்திருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே அந்த பாக்ஸை திறந்து இனிப்படையை எடுத்து ஒரு கல்வெட்டு பக்கத்துல இருந்த கல்வெட்டு மேல வைக்கிறாங்க. வச்சுட்டு நடக்கிறாங்க. 2 அடி திரும்பவும் நடந்துட்டு அந்த நாய் என்ன பண்ணுது பார்க்கலாம் அப்படின்னு திரும்பி பார்க்கறாங்க. அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, அந்த அடையை எடுத்து கீழே போட்டுட்டு அதை அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் சிரிப்பும் வருது. ஆஹா, பாபா நம்மளுடைய பிரசாதத்தை வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நடந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இது தற்செயலான ஒரு நிகழ்ச்சி தானா? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருவேளை இந்த வழியில நாய்க்கு பிஸ்கெட் போட்டிருப்பாங்க. அந்த பழக்கத்துல நம்மள பின்தொடருதோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது. ஆனா இதுவரைக்கும் அவங்களுக்கு அப்படி எதுவும் நாய்க்குட்டி இவங்க பின்னாடிலாம் வந்ததில்ல. நடந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. காலை வேலைகளை முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி குரூப் எடுத்து செக் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது இவரோட சகோதரர் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு இவங்களுக்கு சந்தோஷமா ஆகுது. கண்டிப்பா காலையில அந்த நாய் ரூபத்துல தனது உணவை வாங்கிக்கிட்டது பாபா தான் அப்படின்னு இவங்களுக்கு புரியுது. பாபாவோட விளையாட்டையும் ஆசீர்வாதத்தையும் நினைச்சு இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்றைய நாள் இவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பாபாவோட நினைப்பிலேயே போயிட்டு இருக்கு. ஜெய் சாய்ராம்.